எவ்வளோ நேரமாக உட்காந்துட்ருக்கோம், கடையில் இன்னும் ஒருத்தரை கூட காணுமே. ச்சே, ஒரு காக்கா கூட காணும். பட்டாசு வைக்கிறதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறேன் ஒருத்தர். அடிடே, அதோ ரெண்டு பசங்க வராங்க. அப்பாடி, பிஸியாக இருக்கிற மாதிரி சீனை போட வேண்டியது தான். வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, பட்டாசு வாங்க வாங்கம்மா, கொஞ்சம் தான் இருக்குது, காலி ஆயிடுச்சுமா, கொஞ்சம் தான் இருக்குது, வாங்க வாங்க வாங்க. சங்கு சக்கரம் பட்டாசு, குருவி பட்டாசு, பிஜிலி பட்டாசு, மிளகா பட்டாசு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறா எல்லாம் விற்கிது. வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. ஏய், இந்த அங்கிள் கிட்ட நல்லா இருக்கும் மாதிரி தெரியுது. நம்ம இந்த அங்கிள் கிட்டே பட்டாசு வாங்குவோமா? சரி, நம்ம கேட்டு பார்ப்போம் முதல்ல எவ்வளோ விலை சொல்கிறாருன்னு. சரியா அங்கிள்? இந்த பட்டாசெல்லாம் எவ்வளோ அங்கிள்? நல்லா இருக்குமா உங்ககிட்ட? வெடிக்காமலாம் இருக்காது இல்லை பட்டாசு? நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்குமான்னு தெரியலையே. நீங்கள் முதல்ல விலையை சொல்லுங்கள், அப்புறம் நாங்கள் வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறோம். பட்டாசு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது உங்கள் கடையில். அதுவா பாப்பா, இப்போ தான் எல்லா பட்டாசும் காலியாச்சு பாப்பா. எல்லாம் வந்து வாங்கிட்டு ஜேன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க பாப்பா. மொத்தம் காலி ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் தான் இருக்குது. நாளைக்கு மொத்தம் சிவகாசியிலேருந்து வந்து பட்டாசு எல்லாம் இறங்க போகுது. இன்றைக்கி இதை வாங்கி காலி பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு இன்னும் ரேட் ஏறிடும் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறு, இந்த கயிறு வந்து ஒன்று 5 ரூபா பாப்பா. இது வந்து குருவி பட்டாசு. குருவி பட்டாசு வந்து பேக்கெட்டு 50 ரூபா பாப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா குருவி பட்டாசு தான். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், பெரிய சைஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 5 ரூபான்னு சொல்லிட்டு மொத்தம் 50 ரூபா பாப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வெடி. லக்ஷ்மி வெடி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பேக்கெட் 40 ரூபா. இது சோட்டா பீம் வெடி. இந்த வெடி வச்சுன்னா சோட்டா பீம்னு ஒரே சத்தமாக வரும் பார்த்துக்கோ. இதுவும் சோட்டா பீம் வெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு. அதை வச்சோன்னா பாம்பு மாதிரி ஓடி ஓடி வெடிக்கும் இந்த பட்டாசு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் ஒன்று 10 ரூபா. பூத்தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 10 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூத்தொட்டியில் நிறைய கலராக வரும் பார்த்துக்கோ. ராத்திரியில் வச்சுன்னா உங்கள் வீடு ஸ்பெஷலாக தெரியும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுரசுரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலராக வந்து வெடிக்கும். இதெல்லாம் வந்து இந்த பேக்கெட்டில் இருக்குது. ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா தான். இது வந்து ராக்கெட்டு. நல்ல ராக்கெட்டு வேகத்தில் பறக்கணும்னா பார்த்துக்கோ, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு ராக்கெட் வந்து 25 ரூபா. சரிங்க அங்கிள், நாங்கள் இந்த ரேட்டெல்லாம் போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், இல்லை எங்கள் பாட்டி கிட்ட சொல்கிறேன் அங்கிள். நாளைக்கு நாங்கள் வந்து நாளைக்கே வாங்குகிறோம். சரியா? தீபாவளிக்கு இன்னும் எப்படி ஒரு நாள் பூரா இருக்குல்ல, நாளைக்கு வந்து கண்டிப்பாக வாங்கிடுவோம். அப்படி காசு எடுத்துகிட்டு வந்து